தமிழ் மக்களுக்கு வணக்கம். திருவண்ணாமலையில் நேற்று ஒரு நாள் கூத்து அப்படின்னு நடந்த அந்த திமுகவுடைய இளைஞரணி மாநாடு. அந்த மாநாட்டுக்காக நடந்த அத்துமீறல்கள். இது குறித்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய 23 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் எங்கிருந்து தெரியுமா? மேல்மா என்கிற அந்த பகுதியிலிருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திரும்பவும் மேல்மாவா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மேல்மாவ. ஆனா மறந்திருப்பீங்க. மறதி ஒரு தேசிய நோயாக இருக்கு இல்லையா? இந்த மேல்மா என்பது என்னன்னா, திருவண்ணாமலையில ஏற்கனவே ஒரு தொழிற்கூடத்தை கொண்டு வர வேண்டும். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் என்று ஒரு தொழிற்பேட்டையை கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது, அதை எதிர்த்து அங்கு இருந்த விவசாயிகள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை ஒடுக்கும் வழியாக, ஒடுக்கும் முறையாக பல்வேறு அராஜகத்தை அரங்கேற்றியது ஸ்டாலின் அரசாங்கம். அதில் உச்சகட்டமாக என்ன ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விவசாயிகளுக்கு எதிராக குண்டர் சட்டம் போடப்பட்டது. அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். குண்டர் சட்டம் போடப்பட்டது. அதற்கு முன்னால் அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு என்ன தெரியுமா? விபச்சார வழக்கு போடப்பட்டது. இப்படி ஒரு கொடுமையான ஒரு வழக்கை போட்டு அவர்கள் மீது குண்டர் சட்டத்தையும் பாய்ச்சினார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த மேல்மாவில் தான் பார்த்தீங்கன்னாக்க விதிமீறல்களை மீறி மணல் அள்ளுதல் நடந்திருக்கிறது. அதுவும் எதற்காக நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கின்ற செய்திகள் சொல்கின்றன என்றால், அந்த மணல் அள்ளி அதை கொண்டு போய் ரோடு போடுறாங்களாம். எதற்குடா ரோடு போடுறீங்க? பொதுமக்கள் பயன்படுத்துவதற்காகவா என்றால் இல்லை. இந்த திமுக ரவுடிகள், பொறுக்கிகள், காளிகள் இவர்கள் எல்லோரும் அந்த இளைஞரணி மாநாடு என்கிற பெயரில் நடந்த அந்த பொறுக்கிகள் கூட்டமைப்பு அல்லது அந்த பொறுக்கிகள் சங்கமத்திற்கு வருவதற்காக இவர்கள் இங்கிருந்து அள்ளி சென்றிருக்கிறார்கள். இதை எதிர்த்து கேள்வி கேட்ட 23 பேர் கைது. அதில் 21 பேர் விவசாயிகள். இதுதான் ஸ்டாலின் அரசாங்கத்தின் லேட்டஸ்ட் சாதனை. நான் நேற்றுக்கே பேசும்பொழுது சொன்னேன். தினம் ஒரு நாடகம். அந்த தினம் ஒரு நாடகத்திற்கு ஸ்டாலினாக இருக்கட்டும், அந்த பொம்மை ஸ்டாலினாக இருக்கட்டும், அல்லது துணை பொம்மை உதவாநிதியாக இருக்கட்டும், இவர்கள் இருவரும் சேர்ந்து அட்டூழியத்தை அரங்கேற்றுவார்கள். அந்த அட்டூழியத்தை எல்லாம் மறைத்து இந்த விளம்பரம் மட்டுமே நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவார்கள் என்று வெறும் ஒரு பேப்பரில் மட்டும், இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ற பேப்பரில் மட்டும், நாளிதழில் மட்டும் இது சம்பந்தப்பட்ட தகவல் வந்திருக்கு. மற்ற எந்த மீடியாவும் இதை எடுத்து பேசலை. 23 நபர்கள், அதில் 21 விவசாயிகள் எதற்காக கைது செய்யப்பட வேண்டும்? அவர்களுடைய இயற்கை வளம் என்பது அங்கே சூறையாடப்படுகிறது என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் அந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். அப்படி கேள்வி எழுப்பிய ஒரே காரணத்திற்காக அவர்களை நீங்கள் கைது செய்வீர்களா? இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதை எதிர்த்து இந்த கம்யூனிஸ்ட் போராடினார்களா? குரல் கொடுத்தார்களா? இந்த காங்கிரஸ்காரர்கள் குரல் கொடுத்தார்களா? யாரும் குரல் கொடுக்கவில்லை. யாரும் பேசவில்லை. பேச மாட்டார்கள். எதிர்க்கட்சியாக அதிமுக குரல் கொடுத்திருக்கிறது, போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. ஆனால் அதை மழுங்கடிப்பார்கள் மீடியாக்கள். எந்த ஒரு ஊடகத்திலையும் வராதபடி பார்த்துப்பாங்க. அதை மூடி மறைக்கின்ற வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நங்கநல்லூரில் ஒரு கிறித்துவ பள்ளிக்கூடத்தை 100 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு கிறித்துவ பள்ளிக்கூடத்தின் இடத்தை ஆக்கிரமித்து ஹஜ் பயணிகளுக்காக நாங்கள் ஒரு 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 தங்கும் விடுதியை கட்டப்போகிறோம் என்கிற பெயரில் ஒரு அடிக்கல் நாட்டு விழா. 4 மாதத்தில் நீ கட்டிடுவியா? நீ இருக்க போகிறதே இன்னொரு 100 நாட்கள் தான் ஆட்சியில். அப்போ எப்படியெல்லாம் இந்த அத்துமீறல் நடக்குது பாருங்க. அந்த விடுதி கட்டுவதற்கு இடம் அப்படின்றதுக்கு முன்னால் தாமோ அன்பரசனுடைய ஆட்கள் வந்து மற்ற இடங்களை எல்லாம் கைப்பற்றி விட்டார்கள். இப்படி ஒரு இடத்துலையும் ஆக்கிரமிப்பு. அந்த ஆக்கிரமிப்பிற்காக ஒரு திட்டம், அந்த திட்டம் வரப்போகிறது என்பதனை தங்களுடைய அந்த லகுட பாண்டிகளுக்கு முன்னரே தெரிவித்துவிட்டு அவர்கள் அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் அப்படியே ஆக்கிரமித்து வைத்துக் கொள்வார்கள். இவர்கள் பிரதான ஆக்கிரமிப்பாக அதை செய்வார்கள். அதை திட்டம் என்றும் அறிவிப்பார்கள். இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும். அப்போ இங்கே இந்த திருவண்ணாமலையில் ஒரு நாள் கூத்துக்காக, ஒரு நாள் கூட்டத்திற்காக நீங்கள் மணலை அள்ளுறீங்களே, இது எத்தனை ஆண்டுகளாக சேர்ந்திருக்கக்கூடிய மணல்? இது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நீங்கள் செய்வீர்கள் என்றாலும் கூட நம்ம ஏற்றுக்கலாம். சரி, ரோடு போடணும்,
சாலைகள் கட்டணும், விரிவாக்கம் செய்யணும் அல்லது பாலங்கள் கட்டணும். இதுக்கெல்லாம் வந்து மணல் தேவைப்படுகிறது. இதற்கெல்லாம் கட்டுமானங்களுக்கெல்லாம் மணல் தேவைப்படுகிறது. அதை எடுக்க வேண்டும் தான். இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனால் விதிகளை மீறி நீங்கள் ஏன் சுரண்ட வேண்டும்? அதுவும் ஒரு நாள் கூத்திற்காக. அப்போ கேட்டா, அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது ஒரு நாள் விஷயம் கூட கிடையாதுங்க. இது நாங்க சில மாதங்களாகவே நாங்கள் வந்து இதை எதிர்த்து நாங்கள் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னன்னா, இவங்களுக்கு ஒரு காரணம் வேணும் கைது என்பதற்காக, முதலமைச்சருக்கு எதிராகவும், அரசாங்கத்திற்கு எதிராகவும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினார்கள் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை வைத்து, ஒரு காரணியை வைத்து, இந்த போராட்டத்தை ஒரு காரணியாக வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்ப திரும்பவும் அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயுமா என்றால், என்ன யார் சொல்ல முடியும் இத? எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்த அரசாங்கத்தில். பேசிக் கொண்டிருக்கின்ற எனக்கே இன்று மாலை என்ன நடக்கும்னு உத்தரவாதம் கிடையாது. நாளை காலை யார் வந்து என் வீட்டு கதவை தட்டுவார்கள் என்று உத்தரவாதம் கிடையாது. இப்படித்தான் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இப்படியான ஒரு அரசாங்கம் நமக்கு தேவையா? அப்படின்றது கேள்வி. இந்த கேள்விக்கான விடைக்கு தான் நான் 100 நாட்கள்னு சொல்றேன். இந்த 100 நாட்கள்ல விடை தெரிஞ்சிரும். ஆனால் அப்படி ஒரு ஒரு விவசாயியை கொண்டு போய் நீ வந்து சிறையில வைத்து நான் வந்து எங்க கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே! அப்படின்னு இந்த முதலமைச்சர் பேசுகிறார். எதுல? மேடையில. அதே மேடையில எந்த மேடைக்கு ரோடு அமைப்பதற்காக இந்த ஸ்டாலினும், இந்த உதயநிதியும் வருவதற்கு ரோடு அமைப்பதற்காக மணல் வந்து அத்துமீறி விதிமுறைகளை மீறி அள்ளினார்களோ, அந்த மேடையில நின்னுகிட்டு இவர் யாருக்கு சவால் விடுறாரு? அமித்ஷாவுக்கு சவால். என்னன்னு எங்க கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே! அப்படின்னு உங்க கேரக்டர் என்னன்றத பார்த்துக்கிட்டு இருக்கோமே டெய்லி. எவ்வளோ ஒரு மோசமான கேரக்டர் என்பதனை தான் பார்த்து கொண்டிருக்கிறோமே. அப்ப இதில புதுசா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவர்களுக்கு சவால் விடுறத முதல்ல விடுங்க. உங்க சவால் எந்த லட்சணத்தில இருக்குன்றத நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோமே. நேரு மேல கேஸ் வரப்போகுதுன்னாக்கா, கேஸ் வரப்போகுதுன்ற பயம் வந்துவிட்ட உடனேயே அருண் நேரு அவருடைய மகனை அனுப்பி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய காலில் விழ வைக்கக்கூடிய அளவுக்கு தான் உங்க கேரக்டர் இருக்கு அப்படின்ற நிலையில வெள்ளை குடையை பிடித்துக்கொண்டு ஏர்போர்ட்டுக்கு ஓடுற அளவுக்கு தான் உங்களுடைய கேரக்டர் இருக்குன்ற நிலையில, உங்களுடைய சவாலில் செவடாலை எல்லாம் யார் இப்ப கணக்கில எடுத்துக்கிட்டது? நம்முடைய பிரதான கேள்வி, விவசாயிகளை ஏன் பாதிக்கின்ற அளவுல இந்த மாதிரி கடுமையாக நடந்து கொள்கிறீர்கள்? தூய்மை பணியாளர்களை ஒடுக்குகிறீர்கள், அரசு ஊழியர்களை ஒடுக்குகிறீர்கள், போக்குவரத்து கழக ஊழியர்களை ஒடுக்குகிறீர்கள், விவசாயிகளையும் ஒடுக்குகிறீர்கள். இதில பெருமை பீத்தல் வேற. நான் டெல்டாக்காரன். அப்படின்ட்டு. அவ்வளோ டெல்டாக்காரன்ற அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்கப் போகிறது என்றால், போய் நில்லு உங்க அப்பனுடைய ஊர்ல. திருவாரூர்ல நில்லு. ஜெயிக்க முடியுதா பார்ப்போம். ஏன் போய் ஒழிஞ்சிக்கிற கொளத்தூர்ல? இந்த முறை நீ கொளத்தூர்லயே போனியாக மாட்ட அப்படின்றது தான் உண்மை. அப்போ இந்த மக்கள் கொதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக. இந்த அத்துமீறல் ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல நடக்குது அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்க ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. இந்த அத்துமீறல் எல்லா மாவட்டத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் தேர்தல் நெருங்க நெருங்க இவங்க இன்னும் பவர் ஆயிட்டாங்க. அதாவது அணைய போற விளக்கு வந்து பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னும் வீறு கொண்டு இவர்கள் செயல்படுகிறார்கள். எதற்குன்னா கிடைச்ச வரைக்கும் லாபம். வருவோமோ மாட்டோமோ கிடைச்ச வரைக்கும் லாபம் சுருட்டிட்டு போவோம் அப்படின்றதுக்காக செய்யக்கூடியது தான் இது. இதே திருவண்ணாமலையில் ஏவா வேலு சொல்கிறாராம், என்ன வேணால் போராட்டம் பண்ணிக்க, என்ன வேணால் எதிர்த்து பேசிக்க, நான் பணத்தை அடிப்பேன், நான் ஜெயிப்பேன், என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நாங்கள் தான் இங்கே, எங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்ட்டு செந்தில் பாலாஜி சொல்கிறாப்லையே. இத்தனைக்கும் செந்தில் பாலாஜிகிட்ட போய் ஒரு சர்வேயை கொடுக்குறாங்க. அந்த சர்வேயில் பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜி 2 விழுக்காடுகள் பின்தங்கி இருக்கிறார். அதிமுகவுடைய வேட்பாளராக கருதப்படக்கூடிய விஜயபாஸ்கர் அவரை விட 2% பின்தங்கி இருக்கிறார் அப்படின்ற தகவல் வந்த பொழுது அவர் சொல்கிறாங்க, 10% வரைக்கும் நம்ம கவலைப்பட வேண்டாம், கடைசியில் நம்ம காசை அடித்து நாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு அனாயசமாக சொல்லிட்டு போனதாக தகவல். மக்களை வந்து இவர்கள் இப்படித்தான் பார்ப்பார்கள். அது கருணாநிதியே அப்படித்தான் பார்த்தார். இவர் வந்து ஓட்டு போடாதவங்களையெல்லாம் வந்து இவ்வளவு கேவலமாக பேசினார் அப்படின்றதெல்லாம் வந்து நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த காலத்தில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே அது தெரிந்திருக்கும். சோற்றால் அடித்த பிண்டங்கள் என்று அவர் சொன்னது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
சரியா? அந்த காலத்துல இருந்தவர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ஸியோ, அல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற தலைமுறைகளுக்கெல்லாம் வந்து தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் அன்றைய தலைமுறைகளுக்கு தெரிந்திருக்கும். "சோற்றால் அடித்த பிண்டங்கள்" என்று இந்த மக்களை பார்த்து சொன்னார்கள். அப்படித்தான் இவர்கள் பார்க்கிறார்கள். நான் ரூ. 1000 குறிப்பிட்ட நபர்களுக்கு வீசி எறிந்து விட்டால் எனக்கு வாக்குகள் வந்துவிடும். நான் வெற்றி பெற்று விடுவேன். நான் மீடியாவை கைக்குள்ளே வைத்துக் கொண்டு விட்டால் நான் வந்து வெற்றி பெற்று விடுவேன். ஏனென்றால் மீடியாக்கள் இது போன்ற சம்பவங்கள், இது போன்ற அத்துமீறல்கள், இது போன்ற அராஜகங்கள் இதையெல்லாம் மக்கள் கண் முன்னே கொண்டு வந்து காட்ட மாட்டார்கள். இதை பெரிதுபடுத்தி காட்ட மாட்டார்கள். அதனால நான் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று மிதப்பில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் மீண்டும் சொல்றேன். ஒவ்வொரு இடத்திலும் இது மாதிரியான அத்துமீறல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அது புதுக்கோட்டையா இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலயும். புதுக்கோட்டையிலே மணல் கொள்ளை குறித்து கேள்வி கேட்டு அந்த இஸ்லாமியர் ஒருவர் வந்து கொலை செய்யப்பட்டார். திருநெல்வேலியிலும் அதே கதை. இப்போ திருநெல்வேலியில் அதே கதை, புதுக்கோட்டையில் அதே கதை. இப்போ திருவண்ணாமலையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா கைது. இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். எங்க சென்னையில் அவர்களும் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் மீது அராஜகம் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுடைய அத்துமீறல்களும் அராஜகமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அத்துமீறலுக்கும் அராஜகத்திற்குமான விடை அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது இன்னும் 100 நாட்களில் அப்படின்ற நிலையில் நாம் இதையெல்லாம் மறக்காமல் இருக்கணும். இப்போ மேல்மா இந்த 23 விவசாயிகள் கைது. இன்றைக்கு 21 விவசாயிகள், அது 23 பேர் கைது, 21 விவசாயிகள் கைது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா தலைமை ஏற்று கைது செய்யப்பட்டிருக்கின்ற நபர் இருக்கார் இல்லையா இந்த போராட்டத்திற்கு, இவர் இதே திமுக எதிர்கட்சியாக இருந்த பொழுது ஸ்டாலின் ஒவ்வொரு ஊரா வந்து ஒரு ஜமக்காலத்தை விரிச்சு இலக்கியம் வைக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசுவார் இல்லையா, அப்படி பேசிய பொழுது அந்த மேடையில் தோன்றியவர் தான் இதே போராட்டக்காரர். அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் தான் ஸ்டாலின். அது எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது. இன்றைக்கு ஆளுங்கட்சியாக வந்து விட்ட பின்னர் அது அப்படியே மாறுகிறது. அப்போ இங்க இவர்களுடைய நோக்கம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் எதை வேண்டுமானாலும் உத்தரவாதமாக கொடுப்போம், எதை வேண்டுமானாலும் வாக்குறுதியாக கொடுப்போம். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எதையெல்லாம் சுரண்ட முடியுமோ அது அத்தனையும் சுரண்டுவோம். நீ யோசித்ததையும் சுரண்டுவோம், நீ யோசிக்காத இடத்திலும் நாங்கள் சுரண்டுவோம் என்பதுதான் இவருடைய பிரதான கொள்கையாக இருக்கிறது. இப்படியான கொள்கை கொண்டவர்களை விட்டு வைக்க வேண்டுமா? இந்த விடை உங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது, அல்லது இந்த விடையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம், என்னிடம், எல்லோரிடமும் இருக்கிறது என்பதனை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.